அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் ஜூஸ் இதெல்லாம் யாருக்கு தாங்க பிடிக்காம இருக்கும். பாப்புக்குட்டி ரொம்ப நாள் ஐஸ்கிரீம் கேட்டே இருந்தா. அதனால வீட்டில் வாழைப்பழம் நிறையா இருந்துச்சு. அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டேங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரீசரில் இந்த வாழைப்பழத்தை எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இனிப்புக்கு வந்து அஸ்கா, நாட்டு சக்கரை, நம்மளுக்கு எது பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து அஸ்கா தான் போட்டிருந்தேன். ஒரு 2 ஸ்பூன் நிறைய முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்காக கொக்கோ பவுட்ரு நல்ல கலர் கொடுக்கும். இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஆன் பண்ணிட்டேங்க. மிக்ஸி அப்படியே தடுத்தடுன்னு அடிச்சது. என்னடான்னு பார்த்தா பால் ஊற்றுறதுக்கு மறந்துட்டேன். திருப்பியும் பால் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சோண்டு வாயில் வச்சு பார்த்துங்க, லைட்டாக இனிப்பு பார்த்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால திருப்பி ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா அடித்து ஒரு பவுல் மாற்றியாச்சு. ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிறதுக்காக திருப்பியும் இதை 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து பார்க்கும்போது ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆயிருந்துச்சுங்க. இதை அப்படியே அழுங்காப்படி எடுத்து ஒரு பவுலில் போட்டு டார்க் சாக்லேட் ஏதாவது இருந்துச்சுன்னா மேலே துருவி போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ யம்மியாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.